வணக்கம் நண்பர்களே. டிப்ளமோ ஐடிஐ லெவலில் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 12 முடிஞ்சது. ஸோ அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் திருத்தம் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும், நான் தவறு பண்ணிட்டேன், அதை வந்து ஒரு திருத்திக்க வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் சொல்கிற டேட் வந்து பார்த்திங்கன்னா நாளை மறுநாள், இன்றைக்கி தேதி 14, அதாவது புதன்கிழமையிலிருந்து 16, புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்கள் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் மேற்கொள்ளலாங்க. ஸோ அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது தவறு பண்ணினேன்னு ஃபீல் பண்ணீங்க, டாக்குமெண்ட் வந்து தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/7/2025 டு 18/7/2025. ஸோ டிப்ளமோ ஐடி லெவலுக்கு மட்டும்தான் இந்த இது, டிகிரி லெவல் கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஜூலை 12 ஆன்லைன் லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. இதில் கரெக்ஷன் பண்ணணும், எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், கொஞ்சம் திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த காணொலி வாயிலாக நம்ம வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம் டிப்ளமோ ஐடி லெவலில், அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ ஐடி ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன மெட்டீரியல் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் அண்டு சயின்ஸ், சரிங்களா? சப்ஜெக்ட் கோடு வந்து 540, மெக்கானிக்கல் ட்ரேடு, எலக்ட்ரிஷியன் ட்ரேடு ரெண்டுக்குமே இருக்குது. அது ஐடிஐ ஸ்டாண்டர்டில் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்டு சயின்ஸு. சப்ஜெக்ட் கோடு 540க்கு நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது தமிழ் மீடியத்தில். அதே போல் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் சப்ஜெக்ட் கோடு வந்து 437 ஐடிஐ ஸ்டாண்டர்டு, சரிங்களா? மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் சப்ஜெக்ட் கோடு 437க்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அப்புறம் ட்ரேடு எலக்ட்ரிஷியன் ஐடிஐ ஸ்டாண்டர்டு சப்ஜெக்ட் கோடு 438 நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. இது வந்து ஒரு பப்ளிகேஷனோட டைப் வச்சு நம்ம கொடுக்குறோங்க. உங்களுக்கு ஐடிஐ ஸ்டாண்டர்டில் தியரி ப்ளஸ் எம்சிக்யூ ரெண்டுமே சேர்ந்தே உங்களுக்கு வந்துடும். அதே போல் ஃபிட்டருக்கும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். சப்ஜெக்ட் கோடு வந்து 436 ஐடிஐ ஸ்டாண்டர்டில் ஃபிட்டருக்கும் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. தியரி ப்ளஸ் எம்சிக்யூ வந்துடும், ஓகேங்களா? அப்புறம் வந்து டிப்ளமோ லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ, அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வச்சுருக்கோம். சப்ஜெக்ட் கோடு 441 டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதே போல் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. சப்ஜெக்ட் கோடு 443. அப்புறம் டிப்ளமோ ட்ரிபிள் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தொழில்நுட்ப உதவியாருக்கு ட்ரிபிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 446. அதற்கான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டடி மெட்டீரியலுமே வச்சுருக்கோம். அதே போல் டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி லெவலில், ஸோ நம்ம ஐடி லெவலில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் அண்டு சயின்ஸு, ஃபிட்டரு, இந்த 4 ட்ரேடுக்குமே வந்து நம்மள்ட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கான்னா, டிகிரி ஸ்டாண்டர்டில் சிவில் இன்ஜினியரிங் 398 சப்ஜெக்ட் கோடுக்கு இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா இபியில் போட்டிருந்தாங்க, நிறைய ட்ரிபிள் வேகன்சி. அது சப்ஜெக்ட் கோடு 400க்கும் நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிகிரி ஸ்டாண்டர்டு சப்ஜெக்ட் கோடு வந்து 555, அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம இப்போ அவைலபிளாக இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வாங்கி பயனடையலாம்.